தமிழ் திரைப்பட ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் தமிழ் எஃப்ஆர்எம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாள்களுக்கு பின்பு உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இயக்குனர் ரஞ்சித் அவர்களின் தங்கலான் திரைப்படம் உங்களைப் போலவே நானும் திரையரங்கில் பார்த்தேன். ரஞ்சித்தின் முந்திய படங்கள், அதாவது அட்டைக்கத்தி, மெட்ராஸ், கபாலி, காலா, சர்படா பரம்பரை, இந்த படங்கள் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதைக்களத்தில் பயணிக்கும். அது ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. அதில் இயக்குனர் ரஞ்சித் படங்களில் வெற்றி கண்டார். தங்கலான் கதை 18ஆம் நூற்றாண்டில் பயணிக்கிறது. அங்கு பூர்வகுடி மக்கள் அவங்க தனித்தனி அவங்களோட வாழ்க்கையை பதிவு செய்யும் ரஞ்சித் ஒரு காலகட்டத்தில் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை பதிவு பண்ணுறாரு. இந்த தங்கலான் கதையில் அவர் அந்த இனத்தின் தலைவராக இருக்கார். ஒரு காலகட்டத்தில் தன்னோட இடங்களையும் தன் இனத்தவர்களையும் மீட்பதற்காக வேண்டி அவர் பொருளிடும் சூழ்நிலையில் இருக்கார். ஆங்கிலேயர்கள் முந்தைய கதைகள் பார்த்தால் அவர்கள் பரிவாரத்தோட படை பரிவாரத்தோடு தான் ஒவ்வொரு இடத்துக்கு வருவாங்க. முந்தைய எடுத்த திரைப்படங்களில் பார்த்தால் குதிரைப்படை, அந்த படை, இந்த படைன்னு அந்த பரிவாரத்தோடு தான் அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு வருவாங்க. இந்த தங்கலான் திரைப்படத்தில் 4-5 ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் அந்த கிராமத்துக்கு வருகிறார்கள். அவர்களை வரவேற்கும் அந்த செல்வந்தர்கள், அதாவது ஜமீன்தார்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், உங்கள் கடன் கிடைக்கிறது நான் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களை வேலைக்கு தங்க எடுக்கிறதுக்காக தங்க எடுக்கிற பணிக்கு இவங்கள கூட்டு போகிறாங்க. இப்போ தங்க எடுக்கிற பணிக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னு இவர் பதிவு பண்ணியிருக்காரு. 18ஆம் நூற்றாண்டில் இது நடக்கிறதா பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த 18ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் அந்த கோலார் தங்க வயலில் ஆங்கிலேயர்களே ஆட்களை வைத்து தங்கம் எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது வரலாறு சொல்கிறது. ரஞ்சித் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சரித்திரம் வேறு, வரலாறு வேறு. சரித்திரத்தையும் வரலாற்றையும் குழப்பியிருக்கீங்க. இந்த பூர்வகுடி மக்கள் இது ஒவ்வொரு உலக நாடுகள், இந்தியாவில் மட்டுமில்லை, உலக நாடுகள் அனைத்திலுமே இந்த பூர்வகுடி மக்கள் இருக்காங்க. பட்டியலினத்தவர்களெல்லாம் ரஷ்ய புரட்சி ஏற்பட்டிருக்கு. அந்த பட்டியலினத்தவர் என்று ரஷ்ய புரட்சியில் சொல்லலை. அவங்கள கம்யூனிஸ்ட்வாதிகள் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த பட்டியலினத்தவர்களை பிரித்தவர்கள் யார் என்று கேட்டால் நாம் இனத்தவர்கள் அல்ல, நம் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்களை பிரித்தது ஆரியர்கள் தான். அவர்களை பிரித்து வைத்தார்கள். இந்த ஆரியர்கள் இந்தியாவிற்குள் எப்படி வந்தார்கள், எப்படி கால் ஊன்றினார்கள், எப்படி அவங்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்பதை அறிஞர் அண்ணா 1943 அவர் எழுதிய ஆரிய மாயை என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார். அந்த ஆரிய மாயை நூலில் அண்ணாவின் பதிவுகள் மட்டுமல்ல, உலக நாடுகளில் இருந்து அறிஞர்கள் பல பேர்கள் எழுதியதை இவர் அதை மொழிபெயர்த்து அதையும் சேர்த்து இவரோட கருத்துக்களையும் பதிவு பண்ணி தான் அந்த ஆரிய மாயை நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலை படித்து பார்த்தால் இந்த தலித்தினத்தவர்கள் என்று இன்று சொல்லும் தலித்தினத்தவர்களை ஆரியர்கள் எப்படி பிரித்து வைத்தார்கள் அப்படிங்கிறது புலனாகும். குலம் வேற, குணம் வேற. குலமும் குணமும் இணைந்தது தான் மனித வாழ்க்கை. மனிதர்கள் பிரிக்கப்பட்டார்களே தவிர யாரும் பிரியலை. இப்போ இவருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் நூற்றாண்டில் இந்த தங்கலான் திரைப்படத்தில் பங்கு பெறும் இந்த கதாபாத்திரங்கள் இந்த உடைகள் தான் அணிந்திருந்தார்கள், இந்த உடைகள் தான் அவங்க உடுத்தி இருந்தார்கள் என்று எதிலும் அவர் மேற்கோள் காட்டலை. இது அதாவது கோவணம் அப்படிங்கிறது உழைப்பின் ஒரு அங்கம். அது அவளோட உடல் மொழிகள், அவளோட ஆடைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட கலாச்சாரத்தில் அது ஒரு பிரிவு தான். இது பூர்வகுடி மக்கள் ஒவ்வொருத்தரும் இன்று மேற்குறிச்சி மலை அடிவாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு இனத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு இனத்தவர்களும் யாரிடமும் ஊரில் நாட்டில் உள்ளவர்களிடம் பழகுவதில்லை. அவர்களுக்கு அரசும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால்
எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இன்றும் தாழ்ந்த இனமாகத்தான் இருக்கிறோம், தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்று பதிவு செய்திருக்கிறார். அது இல்லை, அன்றும் சரி, ஆங்கிலேயர் காலத்திலும் சரி, இன்றும் சரி, ஒரே இனம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். குலம் வேற, குணம் வேற. நல்ல குணம் உள்ள அனைவருமே ஒரே இனம்தான். அந்த ஒரே இனம் அப்படிங்கிறது தான் திருமூலர் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று அன்றே நூற்றுக்கணக்கான வருடங்கள் முன்பே அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த படத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்ல போனால் அது ஜியான் விக்ரம் அவர்களின் நடிப்பு. மிக அருமையாக அவருடைய நடிப்பு அந்த படத்தில் பதிவாகி இருக்கிறது. அதற்கு ரஞ்சித்தை நாம் பாராட்ட வேண்டும். ஒட்டுமொத்தமாக 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில்தான் அந்த தங்கவயல், அதாவது கோலார் தங்கவயல், அந்த இடம் இருந்தது. அங்கு பலதரப்பட்ட மக்கள் பணியாற்றினார்கள் அப்படிங்கிறது பதிவில் உள்ளது. இதுக்கு எத்தனையோ மேற்கோள் காட்டலாம். உதாரணத்திற்கு இந்த ஆங்கிலேயர்களுக்கு முந்தைய காலங்கள், அதாவது ஹைதர் அலி மகன் திப்பு சுல்தான், இப்படி காலங்காலமாக இவர்கள் காலத்திலும் சமஸ்தானங்கள் இருந்தது. ஆனால் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் அந்த கோலார் தங்கவயல் இருந்திருக்கிறது. தங்கலானா அப்படின்றத நம்மளால் ஒத்துக்கிட முடியலை. இன்னொன்று, எழுத்து இயக்கம் என்று இறுதியாக அவர் அந்த டைட்டில், அதாவது எழுத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். தொழில்நுட்ப கலைஞர்களை பதிவு செய்து கடைசியாக எழுத்து இயக்கம் ரஞ்சித் என்று பதிவு பண்ணியிருக்கார். அந்த எழுத்துக்கிற வார்த்தையே ஒருமை, ஒற்று, ஒரு சொல். முன்பெல்லாம் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அதாவது தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, இயக்குநர்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படின்னு எழுத்துல போடுவாங்க. இப்போ இதில் எழுத்து இயக்கம் ரஞ்சித் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. எழுத்துக்கள் இயக்கம் அப்படிங்கிறதா அது சரியான பதம். இப்போ ஒரு எழுத்து இயக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்னு சொல்லி அவ்வை பதிவு பண்ணியிருக்காங்க. எழுத்துங்கிற வார்த்தை அது ஒரு சொல் வார்த்தை. அதையும் அவர் சரியாக அதை கவனிக்காமல் பதிவு செய்திருக்காரா என்று தெரியவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக தங்கலான் உழைப்பின் வெற்றிதான் அந்த படத்தில் இருக்கிறது. கதை மாந்தர்களின் வெற்றியும் அதில் இருக்கிறது. ஆனால் கதை களமும் கதை நடக்கும் இடமும் தங்கலானை சரியாக நாம் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை. ஆகவே தங்கலான் நம்மை பொறுத்தவரை அது தகரலான். நன்றி, வணக்கம்.